ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல பிகினர் டு மாஸ்டர் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கணும், அதுல நல்லா சைட்ல ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. ஏன்னா அதுல தான் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் நிறைய இருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு சாப்டர் 63 வந்துட்டோம். ஸோ இந்த 63க்கு முன்னாடி 62 சாப்டரை பத்தி பேசியிருக்கோம். இதுல சைக்காலஜிக்கல் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து அதை கத்துக்கிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் தென் ரெகுலரா ஃபாலோ பண்றேங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அது எந்த வகையில இருக்கு, அதை எப்படி பார்க்கணுன்றத சொல்லியிருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா பார்க்க போறோம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது மேலே இருக்கிற டாப் வந்து ரெசிஸ்டண்டாகவும் கீழே இருக்கிற ஏரியா வந்து லைன் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் டூல யூஸ் பண்ணி டிரா வந்து பண்ணணும். ஸோ நீங்க ட்ரெண்ட் லைன் டூல யூஸ் பண்ணும்போது அது என்ட்ரியை காமிக்குமானா காட்டாது. எல்லாத்துக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க எப்படி வர்றீங்களோ அந்த மாதிரி தான் அந்த லைன் வரும். ஸோ நீங்க தப்பா வருதுங்கன்னா தவறான இடத்துல என்ட்ரி வந்து காமிக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வரையும் போது கேண்டில்ஸ்டிக்ஸ் பாடி ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து ஒரு கேண்டில் பார்த்துக்கோ, பிக் இருக்கு. அடுத்த ஒரு ஹை, அதாவது இந்த இடத்துல வரையறீங்க, வரையும் போது இந்த கேண்டில் இருக்கு. இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கேண்டில் இருக்கு. தேர்ட் ஏரியா பார்க்கும்போது இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பக்கத்துல இருக்கு. ஓகே, 3 ஏரியால பார்த்துட்டோம். சப்போர்ட் ஏரியால ஏதோ ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி விக்கோட இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுல நீங்க வந்து இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த டிப் ஏரியா இதைத்தான் கனெக்ட் பண்ணும். இந்த டிப், இந்த டிப், இந்த டிப், இந்த டிப், இந்த டிப்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோட பாடி இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பாடியா, அடுத்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பாடி எங்க இருக்கும் அந்த பாடி இப்படி வரைவாங்க. அது தப்பு. நீங்க வந்து எப்பவுமே வந்து அந்த ஹைஸை தான் வரையணும். 199னா 199 தான் இருக்கும். இப்ப இதுல பாருங்க, பாடி வந்து 180, இந்த விக்கோட ஹைட் வந்து 186, இதுல விக்கோட ஹைட் வந்து 186, பாடியோட ஹைட் வந்து 170. ஸோ நீங்க எங்க வரையணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட், அதுக்கு இங்க இந்த 186ல வச்சு ஹரிசாண்டல் ரே வைக்கவே கூடாது. நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்க. புதுசா வர்றவங்க வந்து இந்த ஹரிசாண்டல் ரே வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து நீங்க ரெகுலரா ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சில நேரத்துல வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு பிரைஸ் வந்து மேல எக்ஸ்போனன்சியல் சேனல் வந்து டிராப் பண்ணும். ஸோ அப்ப நீங்க இப்படி வரைஞ்சீங்கன்னா இது ராங்கான என்ட்ரியை காமிக்கும். இந்த மாதிரி வரும்போது இது தகுந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரையணும். அதனால சொல்றேன், கவனமா இருக்கணும் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் வரைகிற ஏரியால. ஏன்னா அதோடைய பொட்டன்ஷியலும் அதிகம். அண்ட் தென் இதுல பண்ண வேண்டியது டூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி வரையணும். ஹைஸ் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஹையர் லோ, ஹையர் ஹைஸ்ல வரும்போது அப்படி கனெக்ட் பண்ணிடும். ஹையர் லோ வரும்போது பார்த்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். எப்பவுமே இந்த ரெசிஸ்டன்ட்டை வந்து காலையில 10 மணிக்கு இப்படி இருக்குன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. 3:30, அதாவது மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும் 3:30 PM அப்போ இந்த மாதிரி கேண்டில் இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ட்டை தாண்டி இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பாடியில மினிமம் 70% ஃபுல் பாடி இருக்கணும். 80 இருக்கிறது ரொம்ப சூப்பர், ரொம்ப பெட்டர். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஈஸியா இருக்கும். சீக்கிரமா அந்த ட்ரேட் சக்சஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் வரையதை வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ஹைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு ஹவு டு ட்ரா பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் பொறுமையா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணும். ஓகேவா, இதுல பண்ணக்கூடாததான் நிறைய இருக்கு. ஏன்னா பண்ண வேண்டியது எப்பவுமே சிம்பிள். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாதது பிரைஸை சேஞ்ச் பண்ணி நீங்க வரைஞ்சு பார்க்க கூடாது. அதாவது பிரைஸ்க்கு இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைக்குமா, இல்ல பிரேக் அவுட் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை 2 ஹைஸை கனெக்ட் பண்ணிட்டுனா அதோட வேலை முடிஞ்சு, 2 லோவை கனெக்ட் பண்ணா அதோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது காலையில 11 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிச்சு வந்து இருக்கும். ஒரு 90% 100% வந்து அந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட பாடி இதை பிரேக் அவுட் பண்ணி மேல இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த கேண்டில். பை பண்ணலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவாய்ட் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் 3:30 மணிக்கு மேலதான் வாங்கணும். ஸோ இல்லைன்னா ஃபேக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காலைல 9 மணி 11 மணிக்கு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கேண்டில் இருக்கும். சாயந்தரம் 3:30 பார்க்கும்போது அது அப்படியே மாறிடும். அந்த பாடி அப்படியே காணாம போயிடும். அப்படி காணாம போகும்போது அப்படியே விட்டுறணும். சரியா? அண்ட் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேன்ல வந்து வெறுத்துட்டு போயிடுவாங்க. ஐயோ தப்பா வந்து நம்ம காமிச்சிருச்சு, நல்லா தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துல அடுத்த நாள் என்ன கேண்டில் வருதுன்னு பார்க்கணும். இதை விட பெரிய, அதாவது இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்தது இல்லைங்களா, அதை கிராஸ் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்ல கிரீன் கலர் கேண்டில் வருது அப்படின்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா பார்க்கப்படுது. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி வந்து எடுத்துடலாம். இப்படி நடக்கும்போது உங்களுக்கு அக்யூரேசி நிறைய இருக்கும். அண்ட் தென் இந்த பிரேக் அவுட் இருக்கும்போது 2 வகையான ட்ரேட் வந்து இருக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்னு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஒன்று பிரேக் அவுட் ட்ரேடிங். இது வந்து பொட்டன்ஷியல் இந்த வால்யூம் கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கறது. அது எப்படி பார்க்கணும் தெரியல அப்படின்னா நம்ம சாப்டர் 36 போய் பாருங்க. அதுல கன்ஃபர்மேஷன்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம். 23ல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனா என்னன்னு சொல்லியிருக்கும். இது சாப்டர் 63. ஓகே, பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா வால்யூமை வச்சு பெட்டரான கன்ஃபர்மேஷன் தான் என்ட்ரி எடுத்தலாம். ரெண்டாவது புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங். நிறைய தடவை இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடக்கும்போது இங்க பிரேக் அவுட் தருது அப்படின்னா பாதி வரைக்கும் கீழே வரும். இங்கிருந்து ஒரு 20% ஏறி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% லோல வந்து டச் பண்ணி நடக்கும். இது வந்து புல் பேக். அடுத்தது ரீடெஸ்டிங். இவ்வளவுதாங்க. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வரையணும், ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி வரையணும். அந்த ஹையர் லோஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அந்த 2 பிரைஸ் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். அது சரியா வந்து நீங்க பண்ணணும். செகண்ட் வெயிட் பண்ணி எடுக்கணும். இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நீங்க என்ட்ரி எடுக்க கூடாது. இப்போ நான் ரெக்டாங்கிள் பேட்டர்ன்லாம் சொல்லியிருப்பேன். அதுல வந்து நீங்க இப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இருக்கும். இங்க பை பண்ணி இங்க விற்கலாம், இங்க வித்து இங்க வாங்கலாம், இங்க வாங்கி இங்க விற்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லியிருப்பேன். பட் இதுல அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஹையர் லோ. இது வந்து இங்க நின்று இது வரைக்கும் போயிருக்க 3 மாசமும் எடுக்கலாம், 4 மாசமும் எடுக்கலாம், ஒரு வாரத்திலையும் போலாம். ஸோ இந்த பிரைஸ் எப்படி எப்போ டிராவல் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வால்யூம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ பணத்தை போட்டுட்டீங்கன்னா நஷ்டமும் ஆகாம லாபமும் ஆகாம சைட்ல போயிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் ஆயிரும் மார்க்கெட்ல. ஸோ அதனால இந்த பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் இல்ல ரிவர்சல் வந்ததுன்னா அடுத்த நாளும் போய் பார்க்கணும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி ஒரு கேண்டில் வருதுன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபர்மேஷன் வந்து இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா வந்து விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.